வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். 108 திவ்ய தேசங்கள். அந்த தொகுப்பை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திவ்ய தேசங்கள் அப்படின்றது 108 வைணவ திருத்தலங்களை குறிக்குது. 12 ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த 12 ஆழ்வார்கள் இந்த 108 திவ்ய தேச திருத்தலங்களுக்கு சென்று அவங்க புகழ பற்றி, அதாவது பெருமாளுடைய புகழ பற்றி பாடினது தான் இந்த திவ்ய தலங்கள். சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்களை திவ்ய தேசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த திவ்ய தேசம் 4000 திவ்ய பிரபந்தங்களால பாடப்பட்டதுனால இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மங்களா சாசனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் பாத்தீங்கன்னா 108 திருத்தலங்களை, அதாவது வைணவ திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செஞ்சிருக்காங்க. அது 4000 திவ்ய பிரபந்தத்துல வந்திருந்தாலும் அந்த மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் 108 திவ்ய தேசங்கள். இந்த 108 திவ்ய தேசங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுல 105, ஒன்று நேபாள்ல இருக்குது, மற்ற 2 விண்ணுலகம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த 108 திவ்ய தேசங்களுக்கும் ஆழ்வார்கள் சென்று மங்களாசாசனம், அதாவது பெருமாளுடைய புகழ பாடியதுனால அது திவ்ய தேசங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த வைணவ திருத்தலங்கள், அதாவது 108 திவ்ய தேசங்களை தொகுத்து வழங்கியவர், அதாவது அங்க 108 திவ்ய தேசங்களுக்கும் சென்று பாடியவர் அழகிய மணவாள தாசர். இவர் பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் ஆட்சியில அலுவலகத்துல பணிபுரிஞ்சவர். இவர் காலத்துல பாத்தீங்கன்னா சிறப்புற்று விளங்கிய 108 திவ்ய தேசங்களையும் இவரே 108 திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளை பத்தி வர்ணிச்சு பாடியிருக்கிறாரு. அந்த 108 திவ்ய தேசங்களும் நாடு வாரியாக பிரிக்கப்பட்டிருக்குது. இவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வெண்பாவை பாடி தொகுத்திருக்கிறாரு. அந்த பிரிக்கப்பட்ட நாடுகள் 4 திசைகள்லயும் 4 மங்களாசாசனம் வகையில 108 மங்களாசாசனம் திருப்பதியை பற்றி பாடியிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா 108 திருப்பதி அந்தாதி நூல்களாக வெளிவந்திருக்குது. இந்த திவ்ய தேசங்கள் பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஆட்சியில அரசு இந்த 108 திவ்ய தேசங்களையும் தனித்தனியா வகைப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. சோழ நாட்டு திருப்பதிகள் 40, நடுநாட்டு திருப்பதிகள் 2, தொண்டை நாட்டு திருப்பதிகள் 22, வடநாட்டு திருப்பதிகள் 11, மலைநாட்டு திருப்பதிகள் 13, பாண்டிய நாட்டு திருப்பதிகள் 18, நில உலகில் காண முடியாத திருப்பதிகள், அதாவது விண்ணுலகம் 2 அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த 108 வைணவ திருத்தலங்கள் எங்கெங்க எந்த ஊர்ல அமைஞ்சிருக்குது அப்படின்றத பார்ப்போம். 84 திருத்தலங்கள் தமிழ்நாடு, 11 திருத்தலங்கள் கேரளா, 2 திருத்தலங்கள் ஆந்திரா, 4 திருத்தலங்கள் உத்திரப்பிரதேசம், 3 திருத்தலங்கள் உத்திரகாண்டம், 1 திருத்தலம் குஜராத், 1 திருத்தலம் நேபாள், 2 திருத்தலங்கள் விண்ணுலகம், அதாவது வானுலகத்துல அமைஞ்சிருக்குது. மொத்தம் 108 திருத்தலங்கள். இந்த கடைசி 2 திருத்தலங்கள் இருக்கு இல்லைங்களா, அது பார்க்கடலும் விண்ணுலகம், அதாவது விண்ணுலகத்தை பரமபத வாசல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 108 திவ்ய தேசங்கள்ல விஷ்ணு, அதாவது பெருமாள் எந்தெந்த திசையில எத்தனை கோலத்துல இருக்காங்க அப்படின்றத பார்க்க. கிழக்கு திசையில 79 திவ்ய தேசங்கள், மேற்கு பார்வைப்படும் திசையில 19 திவ்ய தேசங்கள், வடக்குல 3 திவ்ய தேசங்கள், தெற்குல 7 திவ்ய தேசங்கள், இப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த திவ்ய தேசங்கள் எல்லாத்தையுமே ஒரு சில திவ்ய தேசங்களுக்கு மட்டும்தான் நாம் சென்றிருப்போம். எல்லா திவ்ய தேசங்களுக்கும் நாம சென்றதில்லை, அதுதான் உண்மைங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 108 திவ்ய தேசத்துல கடைசி 2 திவ்ய தேசங்கள் வருடத்திற்கு ஒரு முறை நாம் சென்று வருவோம். அது என்னன்னா பரம்பதல் வாசல், விண்ணுலகம். அடுத்து பார்க்கடல். அது நாம எங்கேயாச்சும் கடற்கரை பீச் ஓரமா போனோம்னா அது தாங்க பார்க்கடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த 108 திவ்ய தேசங்களுடைய தொகுப்பு, அதாவது திருத்தலங்கள், இவரு எந்த பெயர்ல வர பக்தர்களுக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கிறாங்க, பெருமாளும் தாயாரும், பாசுரங்கள் எத்தனை பாடப்பட்டிருக்குது, அது மட்டும் இல்லாம எந்த திசையை நோக்கி இவரு வர பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாரு, எந்த கோலத்துல, அதாவது நின்ற கோலமா, அமர்ந்த கோலமா, படுத்த கோலமா, அதாவது சைன கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு அப்படின்றது அடுத்த பகுதியில் சந்திப்போம். பெருமாள், அதாவது பெருமாளுக்கு பாடப்பெற்ற
12 ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட பெயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 பொய்கை ஆழ்வார், 2 பூதத்தாழ்வார், 3 பேயாழ்வார், 4 திருமலை செய் ஆழ்வார், 5 நம்மாழ்வார், 6 மதுரகவி ஆழ்வார், 7 குலசேகர ஆழ்வார், 8 பெரியாழ்வார், 9 ஆண்டாள், 10 தொண்டரடி பொடி ஆழ்வார், 11 திருப்பானை ஆழ்வார், 12 திருமங்கை ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்களுக்கும் அவங்களோட கால நிலை என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 6ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் இருந்திருக்காங்க. எண்ணிக்கை, அதாவது அவங்களோட நிரல் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நிரல் அப்படின்ட்டு சொல்லப்படுது. 7ஆம் நூற்றாண்டுல திருப்பானாழ்வார், திருமலை இசை ஆழ்வார், தொண்டரடி பொடி ஆழ்வார் இவங்க 3 பேரும் 3 எண்ணிக்கை நிரல்ல இருந்திருக்காங்க. அடுத்து 8ஆம் நூற்றாண்டுல குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், கோதை, ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார் இவங்க எல்லாமே 4 எண்ணிக்கையில கால நிரல்ல இருந்திருக்காங்க. அடுத்து 9வது நூற்றாண்டுல நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் இவங்க 2 பேரும் 2 கால நிரல்ல இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம்.